ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. கள்ள துப்பாக்கியால் போலீசார் நோக்கி சுட்டதால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இரண்டாவது என்கவுண்டர் செய்தது காவல்துறை. திருவேங்கடத்தை தொடர்ந்து ரவுடி சிசிங் ராஜாவும் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் உடல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மருத்துவமனையை சுற்றி போலீசார் பலத்த பாதுகாப்பு. லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருந்ததாக எழுந்த சர்ச்சை. புகழ்பெற்ற வைணவ தலமான திருப்பதியின் புனித தன்மையை மீட்டெடுப்பதற்காக சாந்தி ஹோமம் நடத்தியது தேவஸ்தானம். அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த பந்தக்கால் நடும் விழா. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்கால் நடப்பட்டது. அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முன்னணி நிறுவனங்களின் செயல் அதிகாரிகளுடன் ஆலோசனை. கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியா தற்போது வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது இல்லை, வாய்ப்புகளை உருவாக்குகிறது. நியூயார்க்கில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இரண்டாயிரத்தி 36ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும். அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி உறுதி. இலங்கையின் 9வது அதிபராக இன்று பதவியேற்கிறார் அனுரகுமார திசநாயக்க. எளிமையான முறையில் பதவியேற்பு நடைபெற இருப்பதாக தகவல். இலங்கை அதிபராக தேர்வாகியுள்ள அனுரகுமார திசநாயகவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இந்திய மக்களின் நலனுக்காக தங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஹங்கேரியில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் புதிய வரலாறு படைத்தது இந்தியா. ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் வென்ற இந்திய வீர வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. உலக அரங்கில் தேசத்திற்கு பெருமை சேர்த்ததை காண்பது மனதிற்கு இதமளிப்பதாக நிகழ்ச்சி பதிவு. தஞ்சாவூர், சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காக்களை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 110 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்குகிறார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறிய 65 லட்சம் ரூபாய் மோசடியாக எழுந்த குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. குத்தகை பாக்கி செலுத்தாததால் சீல் வைக்கப்பட்ட கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் பிரம்மாண்ட பசுமை பூங்கா. 118 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அரசாணை. கிண்டியில் மீட்கப்பட்ட நிலத்தில் பசுமை பூங்கா அமைக்கும் அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மது ஒழிப்பு மாநாட்டினால் ஆளும் கட்சிக்கு நெருக்கடியோ அல்லது நெருடலோ ஏற்படலாம். ஆனால் மக்கள் நலனே முக்கியமானது என மதுரையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு.
இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உடல்நலக்குறைவால் காலமானார். சமூக நீதி மீது அக்கறை கொண்ட அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். சென்னை வேளச்சேரியில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் இலவச பொருட்களை வாங்க முண்டியடித்த பெண்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. கொடைக்கானல் அடுத்த கிளாவரை பகுதியில் 200 அடி நீளத்திற்கு ஏற்பட்ட நில வெடிப்பு. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன் பிடித்தால் கடும் நடவடிக்கை. நலத்திட்ட உதவிகள் ரத்து செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. திருத்தணி முருகன் கோயிலில் தூய்மை பணியாளர்களுடன் பக்தர்கள் வாக்குவாதம். நெருக்கமானவர்களை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விஐபிக்குள் செல்லும் வழியில் அழைத்துச் சென்றதால் ஆத்திரம். நாமக்கல்லில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அரசு கல்லூரி பேராசிரியர் கைது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய நிலையில் போலீசார் நடவடிக்கை. நாட்றம்பள்ளி அருகே கடன் தருவதாக போலி பணத்தை காட்டி 4 லட்சம் ரூபாய் மோசடி. காவல்துறை சீருடை அணிந்து மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 1386 கனஅடியாக குறைந்தது. நீர்மட்டம் 102 அடியாக குறைந்த நிலையில் 20,700 கனஅடி நீர் வெளியேற்றம். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் நடவு செய்ய தயாராக இருந்த நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் பழையங்குடி கிராம பகுதியில் முழுவதும் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மட்டுமே நம்பியே உள்ளனர். இந்த ஆண்டு குறுவை சாகுபடி போதிய தண்ணீர் இல்லாமல் மேற்கொள்ளப்பட முடியாத நிலை ஏற்பட்டதால் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கர்நாடகாவிலிருந்து தமிழக அரசு தண்ணீர் பெற்று தந்த நிலையில் தற்பொழுது தண்ணீர் பெற்று தந்தும் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறுவை மேற்கொள்ள முடியாத நிலையில் தற்பொழுது சம்பா பணி நடவு செய்வதற்காக சுமார் 75 ஏக்கர் பரப்பளவில் பழையங்குடி, இளவரசநல்லூர், கரும்பியூர், ராஜங்கட்டளை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வயல்வெளிகளில் மறுநடவு செய்வதற்காக விதை நேர்த்தி செய்திருந்தனர். விதை நேர்த்தி செய்யப்பட்டு மறுநடவு செய்வதற்கு தயாராக இருந்த அனைத்து வகையான ஆடுவரை 51, CR 1009 ஆகிய நெல் வகைகள் தெளிக்கப்பட்டு இருந்தன. அரிச்சந்த நதியில் இருந்து அளவுக்கு அதிகமாக திறந்துவிடப்பட்ட தண்ணீரால்
அனைத்து வயல்வெளிகளிலும் தண்ணீர் சூழ்ந்து அனைத்து வகையான ஆற்றுகளும் நீரில் மூழ்கி அழுகியுள்ளது. பலமுறை விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் முறையிட்டும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ஆகையால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்ற விவசாயிகளுக்கு தண்ணீரை பிரித்து வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடவு செய்ய தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 5 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் ஊர்காவல்துறை துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றதாக தகவல். கேரளாவில் மேலும் 2 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு. மஞ்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை. பாகிஸ்தானின் கொள்கையை காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் பின்பற்றுகின்றன. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ஜே.பி. நட்டா விமர்சனம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தண்டவாளத்தில் கிடந்த கேஸ் சிலிண்டர். ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை. ராஜஸ்தானில் கோலாகலமாக நடைபெற்றது மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 போட்டி. இறுதிச் சுற்றில் வென்று கிரீடம் சூடினார் குஜராத்தின் ரியா சிங்கா. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தோல்வியை தழுவினால் அரசியலில் ஈடுபட மாட்டேன். அந்த தேர்தலே தான் சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் உறுதி. ஈரானின் நிலக்கரி சுரங்கத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டு 51 பேர் உயிரிழந்த சோகம். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். கின்னஸ் உலக சாதனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்தார் நடிகர் சிரஞ்சீவி. 537 பாடல்களில் 24,000 நடன அசைவுகளை வெளிப்படுத்தியதற்காக விருது வழங்கி கௌரவிப்பு. வேள்பாரி நாவலின் காட்சிகளை அனுமதியின்றி படங்களில் திரையிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அண்மையில் வெளியான சில படங்களின் காட்சிகளை சுட்டிக்காட்டி இயக்குனர் சங்கர் எச்சரிக்கை. பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமி நடித்துள்ள மெய்யழகன் திரைப்படம் இன்று காலை 11 மணிக்கு முன்னோட்டம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.